மோதலும் காதலும் சீரியல் முடிய போறத பத்தி நடிகை அஸ்வதி அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்போ சொல்லிருக்காங்க. அதுல அவங்க என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க மோதலும் காதலும் சீரியல் மக்கள் மத்தியில ஓரளவுக்கு சுமாரான வரவேற்பு பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாய் வந்துட்டு இருக்கு. இந்த சீரியல் ஆக்ட் பண்ற விக்ரம் வேதா ஜோடிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இந்த நிலையில திடீர்னு இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. இதனால இப்போ மோதலும் காதலும் சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. நிறைய ரசிகர்கள் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள ஏன் சீரியலை முடிக்கிறீங்க அப்படின்னு தொடர்ந்து சோசியல் மீடியால கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல வேதாவா ஆக்ட் பண்ற நடிகை அஸ்வதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மோதலும் காதலும் சீரியல் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா சில காரணத்தினால இந்த சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வர போறாங்க. இது என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சீரியல் மூலியமா தான் தமிழ்நாட்டுல ரசிகர்கள் எனக்கு மிகப்பெரிய அன்பையும் அவங்களோட சப்போர்ட்டையும் கொடுத்திருக்காங்க. நான் நடிச்ச முதல் சீரியலையே எனக்கு இவ்ளோ பெரிய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. இந்த சீரியல்ல குறிப்பா நளினி அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அவங்களோட நான் ஒர்க் பண்ணத, செட்ல சேர்ந்து அரட்டை அடிச்சதெல்லாம் என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன். இந்த சீரியல்ல நடிச்சு நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமாவே மாறிட்டோம்னு தான் சொல்லணும். நல்லா போயிட்டு இருந்த இந்த சீரியலோட டைம் ஸ்லாட்டை மாத்துனதும் ரசிகர்களால ஒழுங்கா பார்க்க முடியல. அதோட விளைவு எங்க சீரியலோட டிஆர்பி மோசமாயிருச்சு. மேலும் கடந்த 2 மாசமா சீரியலுக்கு பெருசா ஆதரவு இல்லாத காரணத்தினால வேற வழி இல்லாம எங்க சீரியலை இப்போ முடிக்க போறாங்க. இது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த சீரியல் 600-700 எபிசோட தாண்டி போகும்னு நினைச்சேன். ஆனா இப்படி பாதிலேயே முடிய போறதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே வேதனையா இருக்கு. கூடி சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை என்டர்டெயின் பண்றேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை அஸ்வதி சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் மோதலும் காதலும் சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.